Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Max Grade 7 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 11 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனல்ல ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 7 Max அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். Exercise 12.1 question number 1 பாருங்க. Copy the figures with punched holes and find the axis of symmetry for the following. So நம்ம punching hole activity வந்து already introduction partல பார்த்தோம். punched hole activityல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் வந்து இன்னொரு ஹோல் என்ன பண்ணணும், coincide பண்ணணும். ஓகேவா? ஸோ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஃபிகரை காப்பி பண்ணிட்டு இதில் வந்து ஆக்சஸ் ஆஃப் சிமெட்ரி வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆக்சஸ்னால் என்ன சொல்லியிருந்தேன், லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹோல் இருக்குது, இங்கே ஒரு ஹோல் இருக்குது. ஸோ இந்த ஷீட்டை வந்து நம்ம எப்படி ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ரெண்டு ஹோலும் கோயின்சைட் ஆகும். இப்போ ஹரிசான்டலாக நம்ம ஃபோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரெண்டு ஹோலும் நமக்கு கோயின்சைடே ஆகாது. வேர்ட்டிக்கலாக நம்ம ஃபோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், இதை நம்ம ஃபோல்ட் பண்ணுறப்போ ரெண்டு ஹோலும் கோயின்சைட் ஆகும். அப்போது இதுதான் நமக்கு இங்கே ஆக்சஸ் ஆஃப் சிமெட்ரி, லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. ஓகேவா? நெக்ஸ்ட் பி ஃபிகருக்கு பாருங்கள், இங்கே ஒரு ஹோல் இருக்குது, இங்கே ஒரு ஹோல் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டு இதுவும் இங்கே வந்து கோயின்சைட் ஆகும், இது மேலே கோயின்சைட் ஆகணும். கரெக்டாக? ஸோ நம்ம இப்போ வேர்ட்டிக்கலாக போட்டாலும் வராது, ஹரிசான்டலாக நம்ம ஃபோல்ட் பண்ணாலும் வராது. பட் டயகனலாக நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டயகனலாக நீங்கள் ஃபோல்ட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும், இந்த ஹோல் வந்து கோயின்சைட் ஆகும். ஓகேவா? அப்போ இதுதான் ஆன்சர் இந்த ஃபிகருக்கு. நெக்ஸ்ட் தேர்டு சி சம்மில் பாருங்கள், இங்கே ஒரு ஹோல் இருக்குது, இங்கே ஒரு ஹோல் இருக்குது. ஸோ வேர்ட்டிக்கலாக நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன ஆகாது, கோயின்சைட் ஆகாது. இதே இது இந்த மாதிரி நீங்கள் ஹரிசான்டலாக நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இந்த ஹோல் வந்து இந்த ஹோல் மேலே கோயின்சைட் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? உங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டி நீங்கள் வந்து ரியலாக நீங்கள் வீட்டில் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே 2 ஹோல்ஸ் இருக்குது, இங்கே 2 ஹோல்ஸ் இருக்குது. ஓகேவா? இதை நம்ம எப்படி ஃபோல்ட் பண்ணோன்னா இந்த ஹோல் வந்து இந்த ஹோல் மேலே கோயின்சைட் ஆகும், இந்த ஹோல் வந்து இந்த ஹோல் மேலே கோயின்சைட் ஆகும். ஹரிசான்டலாக ஃபோல்ட் பண்ணி பாருங்கள். ஹரிசான்டலாக ஃபோல்ட் பண்ணி பார்க்குறப்போ இந்த ஹோல் வந்து இந்த ஹோல் மேலே கோயின்சைட் ஆகிடும், இந்த ஹோல் வந்து இந்த ஹோல் மேலே கோயின்சைட் ஆகும். சப்போஸ் நீங்கள் வேர்ட்டிக்கலாக நீங்கள் இது பண்ணிங்கன்னா கோயின்சைட் ஆகுமா? ஆகாது. ஏன்னா இந்த ஹோல் கொஞ்சம் மேலே இருக்குது, இந்த ஹோல் கீழே இருக்குது. ஸோ இதுவும் கோயின்சைட் ஆகிறதுக்கு சான்சஸே கிடையாது. ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 2 டாட்ஸும் இந்த 2 டாட்ஸும் தான். ஸோ ஹரிசான்டலாக நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இது மேலேயும் கோயின்சைட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஈசம் பார்க்கலாம். ஈசம் வந்து பாருங்கள், இந்த கார்னர்ஸில் ஒரு டாட்ஸ் இருக்குது. ஸோ 4 ஹோல்ஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ இதை வந்து நீங்கள் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து வேர்ட்டிக்கலாக ஃபோல்ட் பண்ணுறேன். ஸோ வேர்ட்டிக்கலாக ஃபோல்ட் பண்ணுறப்ப இது மேலே ஃபோல்ட் ஆயிரும். ஹரிசான்டலாக பண்ணலாம். அப்போயும் நமக்கு என்ன ஆகுது, இது மேலே கோயின்சைட் ஆயிரும், இது மேலே கோயின்சைட் ஆயிரும். இது ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரினா நமக்கு வந்து இந்த சைடு ஒரு ஹோல் இருக்குது, இந்த சைடு ஒரு ஹோல் இருக்குது. அதே மாதிரி இந்த சைடு ஒரு ஹோல் இருக்குது, இந்த சைடு ஒரு ஹோல் இருக்குது. ஸோ 2 ஹோல்ஸ் இருக்குது, ஈக்குவல் டிஸ்டன்ஸ்லேயும் இருக்குது. ஸோ ஒரே மாதிரி தானே இருக்குது, 2 ஈக்குவல் பார்ட்ஸாக தானே இருக்குது. இப்போ இது ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி. ஹரிசான்டலாக ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி ட்ரா பண்ணுறப்போ நமக்கு இந்த சைடு 2 ஹோல்ஸ் இருக்குது, அதே மாதிரி இந்த சைடு 2 ஹோல்ஸ் இருக்குது, ஈக்குவல் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. டயகனலாக நான் வந்து ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி ட்ரா பண்ணுறேன். ஸோ டயகனலாக ட்ரா பண்ணுறப்போ எனக்கு கரெக்டாக இந்த கார்னரில் ஒரு ஹோல் இருக்குது, அதே மாதிரி ஆப்போசிட்டில் இந்த கார்னரில் ஒரு ஹோல் இருக்குது. ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி இந்த டயகனலுக்கு பாருங்கள், இந்த டயகனலுக்கு பார்க்குறப்போ இங்கே ஒரு ஹோல் இருக்குது, ஆப்போசிட்டில் அதே மாதிரி இங்கே ஒரு ஹோல் இருக்குது. ஓகேவா? இப்போ டோட்டலாக வந்து நமக்கு எத்தனை சான்சஸ் இருக்குது, 4 பாசிபிள் சான்சஸ் இருக்குது. ஸோ வேர்ட்டிக்கலாகவும் இருக்குது, ஹரிசான்டலாகவும் இருக்குது, 2 டயகனல்ஸ்லாகவும் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த இதுக்கு வந்து நம்ம எப்படி வரையலாம் லைன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ இந்த இதுக்கு வந்து நம்ம வேர்ட்டிக்கலாக மட்டும்தான் வரைய முடியும். ஓகேவா? ஸோ வேர்ட்டிக்கலாக நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா என்னாகும், இது வந்து இது மேலே கோயின்சைட் ஆயிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த டயக்ராமில் பாருங்கள், இப்போ வந்து இதில் ஹரிசான்டலாக வரையவே முடியாது. ஏன்னா மேலே வேறு மாதிரி இருக்குது, கீழே வேறு மாதிரி இருக்கும். டாட்ஸே எல்லாமே கீழே தான் இருக்குது, ஹோல்ஸே.
ஸோ நான் வந்து இங்கே ஒரு வேர்ட்டிக்கலாக வந்து நான் ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி ட்ரா பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறப்போ இந்த ஹோல் வந்து இந்த ஹோலோட கோயின்சிட் ஆகுது. ப்ளஸ் என்ன ஆகுது, நமக்கு இங்கிட்ட ஒரு ஹோல் இருக்குது, இங்கிட்ட ஒரு ஹோல் இருக்குது, ஈக்குவல் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது ரெண்டு சைடுமே. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணுறேன், ஹரிசாண்டலாக ஃபோல்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து இதோட கோயின்சிட் ஆகும். ப்ளஸ் நீங்கள் இதை வந்து ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரியை பார்க்குறப்போ மேலே ஒரு ஹோல் இருக்குது, கீழே ஒரு ஹோல் இருக்குது, ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது ரெண்டு சைட்லேயுமே இருந்து. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ நெக்ஸ்ட்டு ஐசம் பாருங்கள். ஐசம் எப்படி போடலாம்? 2 ஹோல்ஸ் இருக்குது, அடுத்தடுத்து 2 ஹோல்ஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், வேர்ட்டிக்கலாக ஃபோல்ட் பண்ணிடலாமா? ஸோ வேர்ட்டிக்கலாக ஃபோல்ட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடச்சிருது, 2 ஈக்குவல் பார்ட்ஸ் கிடச்சிருது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஜேசம் பாருங்கள். ஜேசம் எப்படி ஃபோல்ட் பண்ணலாம்? இப்போ ஃபஸ்ட்டு வேர்ட்டிக்கலாக ஃபோல்ட் பண்ணுறேன். வேர்ட்டிக்கலாக ஃபோல்ட் பண்ணுறப்போ எனக்கு இங்கேயும் இங்கேயும் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ இது மேலே கோயின்சிட் ஆயிரும். அதே மாதிரி ஹரிசாண்டலாகவும் நம்ம என்ன பண்ணலாம், ஃபோல்ட் பண்ணலாம். ஓகேவா? அப்போனா நமக்கு மேலேயும் கீழேயும் 2 ஈக்குவல் பார்ட்ஸ். இது பாருங்கள், சர்க்கிளில் வந்து 4 ஹோல்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு நான் வந்து வேர்ட்டிக்கலாக ஃபோல்ட் பண்ணுறேன். வேர்ட்டிக்கலாக ஃபோல்ட் பண்ணுறப்ப இது கோயின்சிட் ஆயிரும். ஸோ இந்த சைடு ஒரு ஹோல் இருக்குன்னா இந்த சைடு ஒரு ஹோல் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹரிசாண்டலாக ஃபோல்ட் பண்ணுறேன். ஸோ மேலே ஒரு ஹோல் இருக்குது, கீழே ஒரு ஹோல் இருக்குது, கோயின்சிட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி க்ராஸாக ஃபோல்ட் பண்ணுறேன். ஸோ க்ராஸாக ஃபோல்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும், நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். இந்த ஹோல் வந்து இந்த ஹோல் மேலே கோயின்சிட் ஆகும், இந்த ஹோல் வந்து இந்த ஹோல் மேலே கோயின்சிட் ஆகும், க்ராஸாக நீங்கள் ஃபோல்ட் பண்ணுறப்போ. அதே மாதிரி இந்த சைடு நான் இப்படி க்ராஸாக வந்து ஃபோல்ட் பண்ணுறேன். ஸோ இந்த சைடு இதாகிறப்ப என்ன ஆகும், எனக்கு இந்த சைடு 2 ஹோல்ஸ் இருக்குன்னா இந்த சைடு நமக்கு 2 ஹோல்ஸ் இருக்கும். ஸோ இது மேலே கோயின்சிட் ஆகும், இது மேலே கோயின்சிட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு பாசிபிள் சான்சஸ் தான். நெக்ஸ்ட்டு எல்சம்மில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது. இப்படி வேர்ட்டிக்கலாக நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நமக்கு இங்கே ஒரு ஹோல் இருக்கும், இங்கே ஒரு ஹோல் இருக்கும். ஸோ கோயின்சிட் ஆயிரும். ஹரிசாண்டலாக பண்ணக்கூடாது. ஹரிசாண்டலாக நீங்கள் போட்டிங்கன்னா இங்கே மட்டும் தான் ஹோல் இருக்குது, இந்த சைடு ஹோலே இல்லை. ஸோ அது தப்பு, அது போடக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த கான்செப்ட் உங்களுக்கு? ஸோ ஹோல் கோயின்சைட் ஆகுறத பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா, 2 தான் நீங்கள் பிரிக்கிறீங்க, 2 பார்ட்ஸாக பிரிக்கிறப்போ இந்த சைடு எப்படி ஹோல் அந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு சைடும் இருக்கா அப்படின்னு பாருங்கள். அது இருந்துச்சுன்னா அது பாசிபிலிட்டி இருக்குது, அந்த லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி வந்து போடலாம் அப்படின்னு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். கிவன் த லைன் எஸ் ஆஃப் சிமெட்ரி, ஃபைண்ட் த அதர் ஹோல் எஸ். ஸோ நமக்கு லைன் ஆஃப் சிமெட்ரி கொடுத்துருக்காங்க, இதுதான் லைன் ஆஃப் சிமெட்ரி. அப்புறம் ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க, இன்னொரு ஹோல் வந்து நம்ம எங்கன்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் லைன் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னா இது டயக்னலாக இருக்குது. இதை நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹோல் வந்து இந்த பார்ட்டில் போயிட்டு எங்கே போய் கோயின்சைட் ஆகுமோ அங்கே தான் நமக்கு என்னது ஒரு ஹோல் வந்து இருக்குது. கரெக்டாக? அப்போது இது வந்து இங்கே போய் கோயின்சைட் ஆகுமா ஃபோல்ட் பண்ணுறப்ப? கரெக்டாக? அப்போ இதுதான் அதர் ஹோல். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ இது வந்து பாருங்கள், ஹரிசாண்டலாக ஃபோல்ட் பண்ணியிருக்காங்க. ஹரிசாண்டலாக ஃபோல்ட் பண்ணுறப்போ இந்த ஹோல் வந்து இங்கே போய் என்ன ஆகும், கோயின்சைட் ஆகிருக்கும். அப்போ இதுதான் அதர் ஹோல். இப்போ இங்கே வந்து வேர்ட்டிக்கலாக ஃபோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேர்ட்டிக்கலாக ஃபோல்ட் பண்ணாங்கன்னா இந்த ஹோல் வந்து இந்த இடத்துல போயிட்டு கோயின்சைட் ஆகும். ஸோ அதுதான் அதர் ஹோல். ரொம்ப ஈஸி தான். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இப்படியே ஃபோல்ட் பண்ணுறாங்க. இப்படியே ஃபோல்ட் பண்ணுறப்ப இங்கே தான் இன்னொரு ஹோல் இருக்கும். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு ஈசம் பாருங்கள். நமக்கு இங்கே ஒரு ஹோல் இருக்குது, இங்கே ஒரு ஹோல் இருக்குது. இதுதான் நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, லைன் ஆஃப் சிமெட்ரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்படி ஃபோல்ட் பண்ணுறப்போ என்ன ஆகும், இந்த பார்ட் வந்து இங்கே டச் ஆகும். ஸோ நமக்கு இந்த இடம் வந்து நமக்கு கோயின்சைட் ஆகும். அதே மாதிரி இந்த பார்ட் வந்து இங்கே டச் ஆகும். அப்போது இந்த இடத்துல வந்து கோயின்சைட் ஆகும். ஸோ இங்கே ஒரு ஹோல் இருக்கும், இங்கே ஒரு ஹோல் இருக்கும். இதுதான் மிஸ்ஸிங். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து அதர் ஹோல் வந்து கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஹரிசாண்டல்னால் ஹரிசாண்டலாக ஃபோல்ட் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணி பாருங்கள். அப்போ இந்த ஹோல் வந்து அதே இதில் இங்கே அதே டிஸ்டன்ஸில் இங்கேயும் நமக்கு இருக்கணும். அப்போனா தான் அது ரெண்டும் கோயின்சைட் ஆகும். அப்போ அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஆகுது செகண்ட் சம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள். இந்த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ் த மிரர் லைன், அதான் மிரர் லைன், இதுதான் மிரர் லைன். இந்த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ் த மிரர் லைன். ஸோ மிரர் லைன் அப்படின்றது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா லைன் ஆஃப் சிமெட்ரியை தான் சொல்கிறாங்க.
that is the line of symmetry is given as a dotted line. நீங்கள் வந்து எப்பயுமே வந்து லைன் ஆஃப் சிமெட்ரி வந்து டாட்டட் லைனில் ஸ்கேல் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணணும். ஓகேவா? கம்ப்ளீட் ஈச் ஃபிகர் பெர்ஃபார்மிங் ரெஃப்ளெக்ஷன் இன் த டாட்டட், அதாவது மிரர் லைன். You might perhaps place a mirror along the dotted line and look into the mirror for the image. Are you able to recall the name of the figure you complete? ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஹாஃப் ஆஃப் த இமேஜை வந்து நீங்கள் மிரரில் வந்து இப்படி சைடாக வச்சு பார்க்குறப்போ நமக்கு என்ன, ஆல்ரெடி நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்ட்லேயே பார்த்தோம், இன்னொரு ஹாஃப் வந்து நமக்கு மிரரில் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகிட்டு இருந்தது. அது மாதிரி இதை வச்சுட்டு நீங்கள் வந்து இதோட இன்னொரு பார்ட்டை கண்டுபிடிச்சி இங்கே ட்ரா பண்ண சொல்கிறாங்க. ப்ளஸ் அதோட நேமும் எழுத சொல்கிறாங்க. ஸோ உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பண்ணி காமிப்பாங்க. So the first one is the square. Next is a triangle. This is a rhombus. This is a circle. This is a pentagon. So this is an octagon. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ஃபிகர்ஸ்க்கெலாம் நேம் எழுதி கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன ஃபார்ம் ஆயிருக்கு? Square. ஸ்கொயர். செகண்ட் ஒன் வந்து Triangle. ட்ரையாங்கிள். தேர்ட் ஒன் Rhombus. ரோம்பஸ். ஃபோர்த் ஒன் Circle. சர்க்கிள். ஃபிஃப்த் ஒன் Pentagon. பென்டகன். சிக்ஸ்த் ஒன் Octagon. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நீங்கள் வந்து இதை நீங்கள் வீட்லேயே நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே வந்து நமக்கு லைன் ஆஃப் சிமெட்ரி கொடுத்துருக்காங்களா, இதுதான் மிரர். ஸோ மிரரில் போயிட்டு நீங்கள் வந்து சைடாக அப்படி வச்சு பார்த்தீங்கன்னா ஸ்கொயரோட இன்னொரு பாதி வந்து உங்களுக்கு அப்படியே தெரியும் மிரரில். ஸோ ஒரு கம்ப்ளீட் ஸ்கொயரே நமக்கு ஃபார்ம் ஆன மாதிரி தெரிஞ்சிடும். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி ட்ரையாங்கிள், ராம்பஸ், சர்க்கிள், பென்டகன், ஆக்டகன் எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? Question number 4 பாருங்க. The following figures have more than one line of symmetry. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த ஃபிகர்ஸ், ரெக்டாங்கிள், ஸ்கொயர், ஸ்னோஃப்ளேக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களா, இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. கரெக்டாக? சச் ஃபிகர்ஸ் ஆர் செட் டு ஹாவ் மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. அந்த மாதிரி ஃபிகர்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து நிறைய ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் எதுக்கெல்லாம் வந்து மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஐடென்டிஃபை மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இஃப் எனி இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஃபிகர் பார்ப்போம். இதில் வந்து நமக்கு ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி எப்படி வரையலாம்? அதாவது வேர்டெக்ஸ்லேருந்து ஆப்போசிட் சைட் மிட் பாயிண்ட்டுக்கு வரையலாமா? ஸோ அப்படி வரைகிறப்போ நீங்கள் இப்படி வரைஞ்சிங்கன்னா, ஸோ 2 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்கா, இங்கிட்டும் இங்கிட்டும். அதே மாதிரி இந்த வேர்டெக்ஸ்லேருந்து வரைகிறப்போ நமக்கு இங்கேயும் இங்கேயும் ஈக்குவலாக இருக்குது. கரெக்டாக? அதே மாதிரி இந்த வேர்டெக்ஸ்க்கு வரையலாம். இப்போ இப்படி இருக்கிறப்ப பாருங்கள், அந்த சைடு இந்த சைடு ஈக்குவலாக இருக்குதா? 3 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி வருது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்க. 2 செமி சர்க்கிள்ஸ் இருக்குது. ப்ரீவியஸாக ஃபுல்லாகவே நான் வந்து ஃபுல் லைன்ஸ்லேயே வந்து ட்ரா பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக டாட்டட் லைன்ஸில் தான் வந்து ட்ரா பண்ணணும் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. ஓகேவா? ஸோ இதில் வந்து 2 செமி சர்க்கிள்ஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம எப்படி ட்ரா பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஒரு வேர்ட்டிக்கல் லைன் சிமெட்ரி ட்ரா பண்ணுறேன். ஸோ ட்ரா பண்ணுறப்ப 2 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்கா, இங்கிட்டும் இங்கிட்டும். ஹரிசாண்டலாக ட்ரா பண்ணுறேன். மேலேயும் கீழேயும் 2 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்கா? ஓகே, அவ்வளோதான். நீங்கள் வந்து டயகனலாக பண்ணால் ஈக்குவலாக வராது. இதை நீங்கள் வந்து இப்போ டயகனலாக ஃபோல்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கோயின்சைட் ஆகாது. நெக்ஸ்ட்டு சீசம் பாருங்கள். சீசம்க்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேர்ட்டிக்கலாக நான் போடுறேன். ஸோ இந்த வேர்டெக்ஸ்லேருந்து போடுவோம். 2 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட்டு இந்த வேர்டெக்ஸ்லேருந்து ஆப்போசிட்
2 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட்டு இந்த வேர்டெக்ஸ்லேருந்து ஆப்போசிட் ஸ்கேல் வச்சு நீட்டாக போடுங்க. ஸோ இந்த மாதிரி போடுறப்போ நமக்கு இங்கேயும் இங்கேயும் ஈக்குவல் பார்ட்ஸ். ஸோ 3 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி வருது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு டிசம் பாருங்கள். டிசம் நம்ம எப்படி போடலாம்? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் டயகனலாக போட்டால் தான் கரெக்டாக வரும். ஸோ இந்த டயகனலாக போடுறப்ப பாருங்கள் 2 ஈக்குவல் பார்ட்ஸ் வருதா? அதே மாதிரி இந்த சைடு நீங்கள் டயகனலாக போட்டு பாருங்கள் 2 ஈக்குவல் பார்ட்ஸ் வருது. ஸோ இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், ஸோ இப்போ நம்ம வந்து வேர்ட்டிக்கலாக நான் போடுறேன் அப்படின்னு. ஸோ வேர்ட்டிக்கலாக போட்டிங்க அப்படின்னா ஈக்குவலாக தான் தெரியும் பார்க்குறப்போ. ஸோ நீங்கள் ஃபோல்ட் பண்ணி பாருங்கள். ஃபோல்ட் பண்ணி பார்க்குறப்ப என்ன ஆகும்? கோயின்சைடு ஆகாது. இந்த டிசைனுமே நமக்கு கோயின்சைடு ஆகாது. இப்போ நீங்கள் வேர்ட்டிக்கலாக போடுறீங்க அப்படின்னா இந்த பார்ட் வந்து இந்த இடத்துல கோயின்சைட் ஆகிருக்கும், இந்த பார்ட் வந்து இந்த இடத்துல டச் ஆகிருக்கும், இந்த பார்ட் வந்து இந்த இடத்துல டச் ஆகிருக்கும். இதே இது நீங்கள் டயகனலாக இது பண்ணுறப்போ எக்ஸாக்டாக இந்த கர்வ் போய் இது மேலே கோயின்சைட் ஆயிரும். கரெக்டாக இந்த கர்வ் போயிட்டு இந்த கர்வ் மேலே கோயின்சைட் ஆயிரும் டயகனலாக நீங்கள் போடுறப்போ. ஸோ அதனால தான் இதில் நம்ம வந்து டயகனலாக போட்டிருக்கோம். ஸோ இது ஒரு பாசிபிள் சான்ஸ் இருக்குது, இது ஒரு பாசிபிள் சான்ஸ் இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. ஸோ டிசைன்ஸ் வரப்போ நீங்கள் டிசைன் பேட்டர்னையும் கொஞ்சம் சேர்த்து கன்சிடர் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ இந்த இதில் பாருங்கள். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து டயகனலில் பண்ணி பார்க்குறேன். ஸோ டயகனலில் பண்ணுறப்போ இப்போ நம்ம இதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணுறோன்னா இந்த கர்வ் கரெக்டாக போய் இதில் டச் ஆயிரும். கரெக்டாக அதே மாதிரி இந்த டயகனல் பண்ணி பார்ப்போம். இந்த டயகனல் பண்ணாலும் இப்படி நான் ஃபோல்ட் பண்ணாலும் இது வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக இங்கே போய் டச் ஆயிரும். ஓகேவா? ஹரிசாண்டலாக பண்ணி பார்க்கலாம். ஹரிசாண்டலாக பண்ணாலும் ஹரிசாண்டலாக நான் ஃபோல்ட் பண்ணுறப்போ இது வந்து இது மேலே கோயின்சைட் ஆயிரும். வேர்ட்டிக்கலாக பண்ணி பார்க்குறேன். ஸோ வேர்ட்டிக்கலாக பண்ணுறப்போ என்ன ஆகுது? இதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணுவேன். அப்போ இது மேலே இந்த பெட்டல் வந்து இந்த பெட்டல் மேலே டச் ஆயிரும், இந்த பெட்டல் வந்து இந்த பெட்டல் மேலே ஃபோல்ட் ஆயிரும், கோயின்சைட் ஆயிரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ டிசைன்ஸ் வரப்போ கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்கள். இப்போ இதிலலாம் நிறைய பேருக்கு டவுட்ஸ் வரும், நீங்கள் கிராஸாக போடலாம் அப்படின்னு. ஸோ கிராஸாக போட்டோம் அப்படின்னா நீங்கள் ஃபோல்ட் பண்ணி பாருங்கள். இந்த கர்வ் வந்து இப்படி இருக்குது, அது எப்படி இது மேலே வந்து நமக்கு எக்ஸாக்டாக வந்து இப்படி வந்து விழுகிறப்போ என்ன ஆகும்? ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கும் அதோட பொசிஷன். இப்படி இருக்குது, இதை நம்ம வந்து இப்படி இருக்கிறத இப்படியே ஃபோல்ட் பண்ணுறப்ப என்ன ஆகுது? ஒரு லீட் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். அதனால் அது வந்து கோயின்சைட் ஆகாது. நெக்ஸ்ட்டு இந்த டிசைன் பாருங்கள். இதுக்கு வந்து நான் வந்து வேர்ட்டிக்கல் லைன் ஆஃப் சிமெட்ரி ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுறேன். ஸோ இப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணுறப்போ என்ன ஆகுது? இது வந்து இது மேலே கோயின்சைட் ஆகும். ப்ளஸ் நீங்கள் பாருங்கள் இது ரெண்டு சைடுமே ஈக்குவலாக இருக்குது. இதே இது நம்ம ஹரிசாண்டலாக போடுறப்ப என்ன ஆகும்? மேலே வேறு மாதிரி இருக்குது, கீழே வேறு மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு வேர்ட்டிக்கல் மட்டும் தான் போட முடியும். நெக்ஸ்ட்டு இந்த பேட்டர்ன், இந்த டிசைனுக்கு பாருங்கள், ஒரு ஸ்கொயர் இருக்குது, சுற்றி வந்து ஒரு 4 பெட்டல்ஸ் வந்து அட்டாச் ஆன மாதிரி இருக்குது. ஸோ ஸ்கொயருக்கு நான் ஃபஸ்ட்டு டயகனலுக்கு போட்டு பார்க்குறேன். ஸோ போடுறப்ப மேலே கீழே ஒரே மாதிரி இருக்கா? அதே மாதிரி இந்த டயகனல் போட்டுக்கலாம். அப்போது போடுறப்போ இந்த சைடு ஈக்குவலாக இருக்கா? ஓகே. நெக்ஸ்ட் இப்போ நான் வந்து வேர்ட்டிக்கலாக போடுறேன். வேர்ட்டிக்கலாக போடுறப்ப பாருங்கள் 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கா? ஃபோல்ட் பண்ணாலும் நமக்கு கரெக்டாக இதாயிரும். ஹரிசாண்டலாக போட்டு பார்க்கலாம். ஸோ ஹரிசாண்டலாக இருந்தாலும் பாருங்கள் ஃபோல்ட் பண்ணுறப்ப கரெக்டாக வந்து மேலே கீழே கோயின்சைட் ஆயிரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இதுதான் பாசிபிலிட்டி சான்சஸ். ஸோ நமக்கு டயகனல் வைஸும் 2 டயகனல்ஸ் வருது, ப்ளஸ் வேர்ட்டிக்கலாகவும் வருது, ஹரிசாண்டலாகவும் வருது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ லாஸ்ட்டு ஹெச்எஸ்எம் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுன்றதுக்காண்டி இந்த பிக்சரை வந்து நல்லா பிக் சைஸில் பேஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த குட்டி குட்டி பெட்டல்ஸ் இருக்குது பாருங்கள். இன்சைடில் 1 2 3 4 5 6 இருக்குல்ல, இதை ஃபஸ்ட்டு நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிடலாம். ஸோ பேர் பண்ணிடலாம். இந்த பெட்டலில் பேர் பண்ணோன்னா இப்போ பாருங்கள் இப்படி பண்ணுறப்போ மேலே கீழே ஒரே மாதிரி இருக்கா? கரெக்டாக. இப்போ அதே மாதிரி இந்த 2 பெட்டல்ஸை நான் பேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் இப்படி வச்சோன்னா இந்த பார்ட் சேமாக இருக்கா? ஓகே. நெக்ஸ்ட் இந்த 2 பெட்டல்ஸை நான் பேர் பண்ண போகிறேன்.
ஸோ இப்படி நம்ம லைன் ஆஃப் சிமெட்ரி வச்சோன்னா இந்த சைடு ஈக்குவலாக இருக்கா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வேறு எந்த பாசிபிள் சான்சஸ் இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஸ்மால் பெட்டல்ஸ் ஃபுல்லாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பிக் பெட்டல்ஸை பார்க்கலாம். இப்போ இந்த பெட்டல் எடுத்துக்கோங்க. இங்கே வந்து நான் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். ஸோ இங்கே ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி ட்ரா பண்ணுறப்போ இந்த சைடு ஈக்குவலாக இருக்கா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போது இந்த பிக் பெட்டலோட பேர் பண்ண போகிறேன். ஸோ இப்படி ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி ட்ரா பண்ணுறேன். ஸோ ட்ரா பண்ணுறப்போ இப்போ இந்த மாதிரி வச்சு பாருங்கள். மேலே கீழே சேமாக இருக்கா? வேறு ஏதாவது பாசிபிள் சான்சஸ் இருக்கா? இது கூட இருக்குது நமக்கு. இதோட பேர் பண்ணலாம். ஸோ இப்படியே ட்ரா பண்ணோன்னா ஸோ இங்கே வரும். ஸோ அப்போது இந்த இடத்துல நம்ம வச்சு பார்க்கலாம். இந்த சைடு ஈக்குவலாக இருக்கா? ஸோ இப்போ எல்லாமே கவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்மால் பெட்டல்ஸும் எல்லாமே நம்ம கவர் பண்ணியாச்சு. பிக் பெட்டல்ஸும் எல்லாமே நம்ம கவர் பண்ணியாச்சு. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் பெட்டல்ஸை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் எந்த லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரியுமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் பண்ணிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள். காப்பி த ஃபிகர் கிவன் ஹியர். ஓகேவா? அது நம்ம காப்பி பண்ணியாச்சு. டேக் எனி ஒன் டயகனல் அஸ் அ லைன் ஆஃப் சிமெட்ரி. ஏதாவது ஒரு டயகனலை லைன் ஆஃப் சிமெட்ரியாக எடுத்துக்க சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து இதை எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த பார்ட்டை நான் எடுத்துக்கிறேன். இந்த டயகனலை நான் எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸாக்டாக இப்போ 2 பார்ட்ஸ் இருக்குது. பட் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம செக் பண்ணலாம். அண்ட் ஷேட் அ ஃபியூ மோர் ஸ்கொயர்ஸ் டு மேக் த ஃபிகர் சிமெட்ரிக். ஸோ இப்போ நம்ம வந்து இது சிமெட்ரிக்காக இருக்கான்னு பார்ப்போம். இல்லை அப்படின்னா நம்ம சிமெட்ரிக்காக சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எந்தெந்த ஸ்கொயர்ஸ் எல்லாம் ஷேட் பண்ணணுமோ ஷேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அண்ட் ஷேட் அ ஃபியூ மோர் ஸ்கொயர்ஸ் டு மேக் த ஃபிகர் சிமெட்ரிக் அபவுட் அ டயகனல். இஸ் தேர் மோர் தென் ஒன் வே டு டூ தட்? ஸோ இதை தவிர இன்னும் ஏதாவது வே இருந்துச்சு, இதை தவிர இன்னும் ஏதாவது பாசிபிள் வே இருந்தது அப்படின்னா நீங்கள் அதையும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வில் த ஃபிகர் பி சிமெட்ரிக் அபவுட் போத் த டயகனல்ஸ். அதே மாதிரி 2 டயகனல்ஸ்க்குமே இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து டயகனல் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ வந்து ஒரு ரோவாக பார்த்துட்டே வாங்க. இப்போ இது ஃபர்ஸ்ட் ரோ. இது வந்து இங்கே டச் ஆகும். ஸோ இதுவும் எம்டியாக தான் இருக்குது, இதுவும் எம்டியாக தான் இருக்குது. ஓகே, சிமெட்ரிக். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 ஸ்கொயர்ஸ் இருக்குது, இங்கேயும் 2 ஸ்கொயர்ஸ் இருக்குது. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். இதை இப்படி ஃபோல்ட் பண்ணுறப்ப இது வந்து இங்கே வந்து டச் ஆகும். அப்போ இதுவும் எப்படி இருக்கணும்? நமக்கு ஷேடடாக இருக்கணும். இது வந்து இங்கே டச் ஆகும். அப்போ இதுவும் எப்படிலாம் இருக்கணும்? நமக்கு ஷேடடாக இருக்கணும். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு இது தேர்ட் ரோ. இது தேர்ட் ரோ. ஸோ தேர்ட் ரோ வந்து இங்கே தேர்ட் ரோவில் டச் ஆகணும். ஸோ இந்த இடத்துல எது தேர்ட் ரோ வரும்? இது மாதிரியே இங்கே தேர்ட் ரோ பாருங்கள். இது ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ. இந்த 3 தேர்ட் ரோ. அப்படி தேர்ட் ரோ பார்க்குறப்போ இது வந்து இங்கே கோயின்சிட் ஆகுமா? அப்போது இது நம்ம ஷேட் பண்ணிடலாம். இது வந்து எங்கே கோயின்சிட் ஆகும்? இங்கே கோயின்சிட் ஆகும். பட் இதுவும் நமக்கு எம்டியாக தான் இருக்குது. ஸோ இதையும் நம்ம எம்டியாக விட்டுடலாம். இது வந்து இங்கே கோயின்சிட் ஆகும். பட் இங்கே ஷேடடாக இருக்குது, இங்கே ஷேடடாக இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே வந்து ஷேட் பண்ணிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ரோ. ஃபோர்த் ரோ வந்து எது வரும்? இதுதான் ஃபோர்த் ரோ. ஃபோர்த் ரோ ஃபுல்லாகவே நமக்கு எப்படி இருக்குது? ப்ளைனாக இருக்குது. அப்படியே விட்டுடலாம். அப்போது நீங்கள் இங்கே வச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 2 பார்ட்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ஸோ இங்கே 2, இங்கே 2, அதே மாதிரி இங்கே 2, இங்கே 2 சிமெட்ரிக்காக இருக்கா? அவ்வளோதான். இதை நீங்கள் வந்து இன்னொரு டயகனல் வச்சு நமக்கு போத் டயகனல்ஸும் நமக்கு வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இன்னொரு டயகனல் ட்ரா பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த டயகனல் ட்ரா பண்ணாலும் எனக்கு பாருங்கள், இப்படி பார்க்குறப்போ இங்கே வைக்கிறப்போ இங்கே 4 ஷேடட் பார்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் 4 ஷேடட் பார்ட்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போது இதுவும் நம்ம என்ன சொல்லலாம்? சிமெட்ரிக் சொல்லலாம். இன்னும் வேறு ஏதாவது பாசிபிள் வேஸ் இருக்கா அப்படின்றதும் நம்ம பார்க்கலாம். இட்ஸ் மோர் தென் ஒன் வே அப்படின்னு கூட கேட்டிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்? ஹரிசாண்டலாக போட்டு பார்க்குறேன். ஹரிசாண்டலாக போடுறப்போ
ஹரிசாண்டலாக பாருங்கள். பார்க்குறப்ப எப்படி இருக்குது? இங்கே ரெண்டும் ஷேடட், இங்கே ரெண்டும் ஷேடட், இங்கே ரெண்டும் ஷேடட், இங்கே ரெண்டும் ஷேடட். சிமெட்ரிக்காக இருக்கா? ஓகே, இதுவும் ஓகே ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து வேர்ட்டிக்கலாக ட்ரா பண்ணி பார்க்குறேன். வேர்ட்டிக்கலாக ட்ரா பண்ணுறப்போ இங்கே வச்சு பாருங்கள். இங்கே வச்சு பார்க்குறப்போ இங்கே ஷேடட், இங்கே ஷேடட். அதே மாதிரி இங்கே ஷேடட், இங்கே ஷேடட், இங்கே ஷேடட், இங்கே ஷேடட். ஒரே மாதிரி இருக்கா? 2 ஈக்குவல் பார்ட்ஸாக இருக்கா? அப்போ இதுவும் சிமெட்ரிக். அப்போ ஃபைனலாக என்ன ஆன்சர் எழுதலாம்? எஸ், there is more than one way. கரெக்டாக 4 ways நம்மளே பண்ணிட்டோம். மோர் தென் 1 way இருக்கு அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு. இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க? எஸ், this figure will be symmetric about both the diagonals. ஸோ நான் 1 way, மோர் தென் 1 வேக்கு வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்? இந்த வேர்ட்டிக்கலாக கண்டுபிடிச்சோம்ல அந்த லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி, அதே மாதிரி ஹரிசாண்டலாக கண்டுபிடிச்சோம்ல அந்த லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி, அது வந்து நான் வந்து மோர் தென் 1 way அப்படின்றதுக்கு நான் சொல்லியிருக்கேன். எஸ், there is more than 1 wayன்னு. இன்னொன்று வந்து அவங்க போத் த டயக்னல்ஸுமே நமக்கு சிமெட்ரிக்காக இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் இது வந்து எஸ், திஸ் ஃபிகர் வில் பி சிமெட்ரிக் அபவுட் both the diagonals. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இந்த சம்? ஸோ ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் வந்து இதை வந்து நம்பர் வச்சு கூட மென்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? 1 இது 1னா இது 1, அப்புறம் இது 2 2னா இது 2 2, அப்புறம் 3 3 போடுறப்போ 3 3, 4 4 4 4 போடுறப்போ நமக்கு அதெல்லாம் பிளைனாக விட்டாச்சு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.